தென் மும்பை கொலாபா ரேடியோ கிளப்பில் இருந்து நவி மும்பை விமான நிலையத்திற்கு படகு சேவை சாத்தியக்கூறுகள் மற்றும் சவால்கள் குறித்து ஆலோசனை. தென் மும்பையின் முக்கிய பகுதியான கொலாபாவில் உள்ள ரேடியோ கிளப் இறங்குதளத்திலிருந்து நவி மும்பையில் கட்டப்பட்டு வரும் புதிய சர்வதேச விமான நிலையத்திற்கு படகு சேவையை தொடங்குவது குறித்து ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த படகு சேவை மும்பை மற்றும் நவி மும்பை இடையேயான பயண நேரத்தை கணிசமாக குறைக்கும் என்றும் சாலை போக்குவரத்தை குறைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திட்டத்தின் பின்னணி: நவி மும்பை விமான நிலையம் செயல்பாட்டிற்கு வரும் நிலையில் மும்பையின் பல்வேறு பகுதிகளிலிருந்து விமான நிலையத்தை அணுகுவதற்கு பல்வேறு போக்குவரத்து வழிகள் ஆராயப்பட்டு வருகின்றன. இதில் கடல் வழி போக்குவரத்து ஒரு முக்கிய அங்கமாக பார்க்கப்படுகிறது. கொலாபா ரேடியோ கிளப் பகுதியிலிருந்து படகு சேவை அமைப்பதன் மூலம் தென் மும்பையில் இருந்து விமான நிலையத்திற்கு நேரடியான விரைவான இணைப்பு கிடைக்கும். நன்மைகள்: சாலை வழியாக விமான நிலையத்திற்கு செல்ல ஆகும் நேரத்தை விட படகு மூலம் மிக குறைந்த நேரத்தில் பயணிக்க முடியும். இது விமான பயணிகளுக்கு பெரும் வசதியாக அமையும். போக்குவரத்து நெரிசல் குறைப்பு: மும்பையின் சாலைகளில் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதில் இந்த சேவை முக்கிய பங்காற்றும். சுற்றுலா வளர்ச்சி: தென் மும்பையின் முக்கிய சுற்றுலா தலமான கேட்வே ஆஃப் இந்தியாவுக்கு அருகிலுள்ள ரேடியோ கிளப்பில் இருந்து படகு சேவை தொடங்குவது சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கும். சவால்கள் மற்றும் எதிர்ப்பு: ரேடியோ கிளப் அருகே புதிய இறங்குதளம் மற்றும் முனையம் கட்டுவதற்கு கொலாபா பகுதி வாழ் மக்கள் மற்றும் சில அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. அவர்களின் முக்கிய கவலைகள்: பாரம்பரிய பகுதிக்கு பாதிப்பு: கேட்வே ஆஃப் இந்தியாவுக்கு அருகிலுள்ள இந்த பகுதி ஒரு பாரம்பரிய முக்கியத்துவம் வாய்ந்தது. புதிய கட்டுமானங்கள் அதன் அழகியலையும் பாரம்பரியத்தையும் பாதிக்கும் என அவர்கள் அஞ்சுகின்றனர். போக்குவரத்து நெரிசல் அதிகரிப்பு: தற்போதே போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள இந்த பகுதியில் புதிய இறங்குதளம் மேலும் நெரிசலை உருவாக்கும் என குடியிருப்புவாசிகள் கவலைப்படுகின்றனர். கடல் சூழல் பாதிப்பு: கடலோர பகுதியிலும் கடல் வாழ் உயிரினங்களுக்கும் இந்த திட்டம் பாதிப்பை ஏற்படுத்தும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கடற்படை பாதுகாப்பு: அருகில் உள்ள கடற்படை தளத்தின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்ற கவலையும் எழுப்பப்பட்டுள்ளது. வெள்ள அபாயம்: மழைக்காலத்தில் இந்த பகுதி வெள்ளத்தால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதால் புதிய கட்டுமானங்கள் நிலைமையை மேலும் மோசமாக்கும் என அஞ்சப்படுகிறது.